வணக்கம். இது இன்றைய பார்வை நிகழ்ச்சி. பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி கருணி அமரசூரியவிற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கொண்டு வரும் நம்பிக்கையில்லா பிரேரணை விவகாரம்தான் இப்போது தென்னிலங்கை அரசியலில் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. பிரதமருக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டாலும் நாடாளுமன்றத்தில் ஆளும் தரப்புக்கு இருக்கும் ராட்சத வலிமை காரணமாக இந்த பிரேரணை அரசாங்கத்தை ஆட்டி பார்க்க போவதில்லை என்பதுதான் ஒரு நிச்சயமான விடயமாக இருக்கிறது. ஆயினும் அதன் மீதான விவாதத்தை வைத்து அரசுக்கு எதிரான மக்கள் நிலைப்பாட்டை எதிரணி அமோகமாக தூண்டிவிடும் என்று கருதப்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசும் இடம் அளிக்குமா என்பதுதான் இப்போதைய கேள்வியாக இருக்கிறது. இந்த பிரேரணை விவாதத்திற்கு வராமல் இருக்க தன்னால் இயன்ற சகல வழிமுறைகளையும் ஆளும் தரப்பு முன்னெடுக்கும் என்பது திண்ணம். என்னதான் ஜனநாயகம் குறித்து அதன் உரிய விழுமியங்கள் குறித்தும் நாடாளுமன்ற மரபுகள் குறித்தும் ஜேவிபியை உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தி அரசு பெருமை பேசிக் கொண்டாலும் தன்னுடைய நலனொன்று வரும்போது அதுவும் நாடாளுமன்ற மரபுகள் மற்றும் நிலையில் கட்டளைகளை தன்னிடம் உள்ள நாடாளுமன்ற பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு மாறுவதற்கு தயங்காது என்பது வெள்ளிடைமலை. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான சில விடயங்களை ஒட்டி பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை ஆளும் தரப்பு தடுத்த முறைமை இந்த விடத்தில் ஒரு மோசமான உதாரணமாக கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை பயன்படுத்தி தமது கல்வி சீர்திருத்தம் பற்றிய விடயங்களை தாம் தெளிவுபடுத்துவார் என்று சாரப்படை கல்வி அமைச்சரான பிரதமர் கருணி அமரசூரிய இப்போது கருத்து வெளியிட்டிருக்கிறார். ஆயினும் இந்த பிரேரணை சபையில் விவாதத்திற்கு வருவதற்கு அரசாங்கம் இடம் அளிக்குமா அல்லது முன்னர் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை சபைக்கு வராமல் வெட்டிவிட்டு ஜனநாயக விரோத போக்கை இதிலும் ஆளும் தரப்பு கடைபிடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். கல்வி சீர்திருத்தங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட விடயமாகினும் அவை தயாரிக்கப்பட்ட முறைமையும் அவசரமும் பலவித சந்தேகங்களை எழுப்புவதாக பலரும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விடயங்களை சம்பந்தப்பட்ட பங்காளர்களின் உரிய பங்களிப்போடு முன்னெடுக்க ஆளும் தரப்பு தவறிவிட்டது எனவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இயற்கை உரத்தை மாத்திரம் பயன்படுத்தும் ஒரு திட்டத்தை கண்மூடித்தனமாக ஒரு வருடத்திற்குள் நடைமுறைப்படுத்த முயன்று தம்மை தாமே வீழ்த்துவதற்கு வலை விரித்திருக்கிறார். அதுபோல தேசிய மக்கள் சக்தி அரசின் அவசர பிரசவமான இந்த கல்வி சீர்திருத்தம் அதன் செல்வாக்கு நிலைக்கு பாரிய சாதகமாக அமையும் என்றும் பலரும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பிரதமர் கருணி அமரசூரியவிற்கு எதிராக எதிர்கட்சியினர் கொண்டு வர துடிக்கும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நாம் அஞ்ச போவதில்லை என்றும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் ஒரு பெண் என்பதற்காக அவர் மீது குற்றம் சுமத்தி பலவீனப்படுத்த நினைக்கிறார்கள் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. எனினும் பிரதமர் மிகவும் தைரியமாக தனது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார். அவரை எமது அரசு பாதுகாக்கும் என்று தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். தற்போது நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கல்வி சீர்திருத்தங்கள் மிகவும் அவசியமானது என்பதனை ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் 6ஆம் தர ஆங்கில பாடத்தொகுதியில் ஏற்பட்ட ஒரு சிறு தவற்றை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த கல்வி சீர்திருத்தத்தையும் விமர்சிப்பது ஒரு முறையற்ற விடயம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தவறு குறித்து கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிறுவனம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியன தனித்தனியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். விசாரணைகளின் முடிவில் உண்மை வெளிவரும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனை பயன்படுத்தி எதிர்கட்சிகள் தவறான பிம்பத்தை காண்பிக்க முயற்சிப்பதாகவும் மக்கள் அதற்கு ஏமாற வேண்டாம் என்றும் மஹிந்த ஜெயசிங்க ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். சர்ச்சைக்குரிய அந்த தகவல் ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பிரதமர் கருணி அமரசூரியவை இலக்கு வைத்து எதிர்கட்சியினர்
கொண்டு வர துடிக்கும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நாம் அஞ்ச போவதில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரதமர் ஒரு பெண் என்பதற்காக அவர் மீது குற்றம் சுமத்தி பலவீனப்படுத்த நினைப்பதாகவும் கருத்தொன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் பிரதமர் மிகவும் தைரியமாக தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒருவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி உட்பட இந்த அரசாங்கம் எப்போதும் பிரதமருக்கு பாதுகாப்பாகவும் துணையாகவும் இருக்கும் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். ஊழியர் சேமலாப நிதி தொடர்பில் நிலவும் வதந்திகளும் உண்மையில்லை என்று மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். தனியார் மற்றும் பெருந்தோட்ட துறை ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அவர்களின் ஊழியர் சேமலாப நிதியை தொடர்ந்தும் வழங்கி மேலதிகமாக ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவதே எமது நோக்கம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஊழியர் சேமலாப நிதியில் கை வைக்கும் எண்ணம் அரசுக்கு கிடையாது என்றும் தெரிவித்திருக்கிறார். எமது அரசு உழைக்கும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு சட்டத்தையும் ஒருபோதும் கொண்டு வராது என்றும் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடியதாவது தனக்கு எதிராக எதிரணிகளால் முன்வைக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த பிரேரணை படுதோல்வி அடைவது உறுதி என்றும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த பிரேரணை மூலம் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு மேலும் வாய்ப்பு கிட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த வியாழக்கிழமை கண்டிக்கு விஜயம் மேற்கொண்டு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களில் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். அதன் போது இலங்கை அரசியல் களத்தின் பேசுபொருளாக மாறியுள்ள கல்வி விவகாரம் தொடர்பில் பிரதமர் மகாநாயக்க தேரர்களுக்கு தெளிவான பதிலொன்றை வழங்கியிருக்கிறார். எதிர்காலத்தில் பாட புத்தகங்களை அச்சிடும் பொறுப்பு கல்வி வெளியீட்டு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சர்ச்சைக்குரிய இந்த பாடத்திட்டம் அதாவது தரமாறு ஆங்கில பாட புத்தகம் எந்த ஒரு மாணவர்களுக்கும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அச்சிடப்பட்ட மொழியுளின் அனைத்து பிரதிகளும் தற்போது முத்திரையிடப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் பிரதமரிடம் ஊடகங்களால் வினவப்பட்ட போது அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். நம்பிக்கையில்லா பிரேரணை படுதோல்வி அடைவது உறுதி, எனினும் இதன் மூலம் கல்வி பற்றி கதைப்பதற்கு வாய்ப்பு கிட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் நாளைய தினம் இதே போன்ற சிறப்பான இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.